ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஒன்று மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். மீதி இருந்த 4 தக்காளியும் வந்துட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் ஆகாது, அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதுவும் கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிய விட்டுறலாம். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்துட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக வரணும், அதனால் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நான் பிரியாணி பொடி மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, இல்லை பிரியாணி பொடியுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக வேணுன்றனால அப்படி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வந்துட்டு அரிசி எடுத்துருந்தோம். அதுக்கு வந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணியில் நல்லா கொதித்ததும் இதில் வந்துட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு வடிகட்டிட்டு அந்த அரிசி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கொதி வரவும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி வச்சுக்கோங்க. உப்பு காரம் பத்தலை அப்படின்னா வந்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் போட்டிருந்த அந்த மிளகாய் மேலாப்பில் தான் இருந்தது, அதனால் அதை எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் தக்காளி சாதம் வந்துட்டு நான் இப்படி தான் செய்வேன். தக்காளி வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் இப்படி செய்வேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.